பாலசுப்பிரமணியர் அருளால் ஆன்மீக அன்பர்கள், நேயர்கள், ஜோதிட அன்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ குரு சுந்தர வடிவேல். இப்போ பார்த்தீங்கன்னா 2025 நடக்க இருக்கிற தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்குது, என்னென்ன விசேஷங்கள் இருக்குது, ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்கும், என்ன செய்யலாம், என்ன செய்யக்கூடாது, என்ன விதமான வழிபாடுகள் செய்யணும், ஒவ்வொரு நட்சத்திரங்களுக்கும் என்ன விதமான பலன்கள் இருக்குது, இந்த ஆண்டு முழுவதும் இருக்கக்கூடிய கிரக பெயர்ச்சிகளால் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்ன, வளர்ச்சி எப்படி இருக்கும், குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்கும், சுப நிகழ்ச்சிகள் எப்படி இருக்கும், வீடு, வண்டி, வாகனம் மற்றும் அசையும் மற்றும் அசையா சொத்துக்கள் யாருக்கு அமையும், குழந்தை பாக்கியம் யாருக்கு கிடைக்கும் அப்படிங்கும் பல்வேறு விஷயங்களை பற்றி இந்த ஒரு வருடம் இருக்கக்கூடிய மொத்த பலனையும் நம்ம இந்த வீடியோ மூலமா பார்க்க இருக்கிறோம். இப்போ இந்த விசுவாவசு வருடம் தமிழ் புத்தாண்டுகளில் 60 வருடங்களில் 39வது வருடம் தான் இந்த வருடம். இந்த வருடம் இந்த ஆண்டு பிறக்குது. இந்த வருடத்தில் பிறக்கும் குழந்தைகள் தைரியமாக குழந்தைகளாகவும், எல்லோரையும் அனுசரித்து தெரியக்கூடிய குழந்தைகளாகவும், பண்புள்ள குழந்தைகளாகவும், அது மட்டும் இல்லாமல் தர்ம காரியங்கள், புண்ணிய காரியங்கள் ஈடுபடக்கூடிய குழந்தைகளாகவும் பிறப்பார்கள் அப்படிங்கிறது சித்தர் பாடல்களில் உள்ள ஒரு அமைப்பு. அது மட்டும் இல்லாமல் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய் அப்படிங்கிறது மாதிரி அந்த குழந்தைகள் பெற்றோருக்கு பெருமை சேர்ப்பார்கள் அப்படிங்கிற ஒரு விஷயமும் இருக்குது. இப்போ இந்த வருடத்தில் இந்த வருட பிறப்பின் அடிப்படையில் சூரியன் அப்படிங்கிற ஒரு ராஜாவாகவும் மந்திரியாகவும் இருக்கிறதுனால அரசியல் மாற்றங்கள், அதிகாரம் சார்ந்த மாற்றங்கள் அப்படிங்கிற ஒரு விஷயம் நடக்க இருக்குது. அதையும் தாண்டி மழை பொழிவு அப்படிங்கிறது ரொம்ப அதீதமாக இருக்குது. விவசாயம் செழிக்கும், தானிய உற்பத்திகள் அதிகரிக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா மக்கள் செழிப்பமடைவார்கள். வருமானத்தை விட செலவு கம்மியாக இருக்கும், சேமிப்பு அதிகரிக்கும், தங்கம், வெள்ளி, ஆபரணங்கள் வாங்கக்கூடிய தன்மை ஏற்படுது. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் பசுக்கள் உற்பத்தி அப்படிங்கிற ஒரு விஷயம் ரொம்ப நல்லா இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா மக்கள் மீது வரி அப்படிங்கிற ஒரு விஷயம் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை அப்படிங்கிறதும் இருக்குது. ஆக மொத்தத்தில் இந்த விசுவாவசு வருடம் அப்படிங்கிறது மற்ற வருடங்களை விட இந்த வருடத்தில் மக்களின் வளர்ச்சி அப்படிங்கிறது நல்லா இருக்கு. திரைப்படத்துறை ரொம்ப நல்லா இருக்கு. பெண்களுக்கான வளர்ச்சி, பெண்களுக்கான திட்டங்கள் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அரசாங்கங்கள் அதற்கான முக்கியத்துவம் கொடுக்க இருக்கிறாங்க. அந்த வகையில் அவங்களோட தனி முன்னேற்றம் அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில், இந்த வருடத்தில் ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. குறிப்பாக எல்லார் குடும்பங்களிலும் சுப நிகழ்ச்சிகள் நடக்கக்கூடிய ஒரு தன்மை, திருமண பாக்கியங்கள் கைகூடக்கூடிய ஒரு அமைப்பு, குழந்தை பாக்கியங்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பு, கோவில் வழிபாடுகள், தர்ம காரியங்கள், புண்ணிய காரியங்களில் மக்கள் ஈடுபடக்கூடிய ஒரு தன்மை அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப மிக சிறப்பாக இருக்கக்கூடிய இந்த விசுவாவசு வருடத்தில் உங்கள் ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத இப்போ பார்ப்போம். மூல நட்சத்திரம் முன்னேற்றம் அப்படிங்கிறது உங்களுக்கு தொடங்கியாச்சு. பிரகாசமான ஒரு எதிர்காலம் அப்படிங்கிறது இந்த விசுவாவசு வருடத்தில் இருக்குது. எடுத்த காரியங்களை ஜெயிக்கலாம், மதிப்பு மரியாதை அதிகரிக்கும், கடன் பிரச்சனைகள் தீரும். அதே போல் வாழ்க்கையில் ஒரு புது விதமான மாற்றத்தை சந்திக்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு இருக்கும். அதே போல் அறம், கோவில் சம்பந்தப்பட்ட விஷயத்திலையும் தர்ம காரிய புண்ணிய காரியங்களில் நீங்கள் அதிகமாக ஈடுபடக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறதும் இருக்குது. தலைமை பதவி அப்படிங்கிறது உங்களுக்கு தேடி வரும். அதே போல் எடுத்துக்கொண்ட துறை சார்ந்த விஷயத்தில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். சகலவிதமான நன்மைகளும் ஏற்படக்கூடிய வருடமாக இந்த வருடம் அப்படிங்கிறது அமைஞ்சிருக்கு. அதுவும் குறிப்பாக உங்களுக்கு வாழ்த்துக்கள். தனக்காரகனை ஆட்சி அதிபதியாக கொண்ட தனுசு ராசி அன்பர்களே, தனுசு ராசிக்கு உங்களுடைய ராசிநாதன் இதுவரையும் 6ஆம் இடத்தில் அமர்ந்திருந்தார்.
ருண ரோக சத்ரு குருவாக அமர்ந்திருந்த இந்த காலம் அப்படிங்கிறது உங்களுக்கு பல்வேறு விதத்தில் பல்வேறு விதமான அனுபவங்களை பெற்றிருக்கிறீங்க. ரொம்ப சிரமங்களை சந்திச்சாச்சு. கடன் பிரச்சனை, நோய் பிரச்சனை, எதிரிகளால் தொந்தரவு அப்படிங்கிறது மாதிரி பல்வேறு விஷயங்களை சந்திச்சாச்சு. இருப்பினும் இந்த வருடம் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராசிநாதன் அப்படிங்கிறவர் மே மாதம் 14ஆம் தேதி பார்த்தீங்கன்னா களத்திர குருவாக 7ஆம் இடத்துக்கு பெயர்ச்சி அடைகிறார். இந்த 12 வருடங்களுக்கு ஒரு முறை மட்டுமே தன்னுடைய ராசியை தான் பார்க்க முடியும். அதுவும் தனுசு ராசி அன்பர்களுக்கு கிடைச்ச கிஃப்ட் அப்படின்னா இதுதான் அருமையான கிஃப்ட். அடுத்து பாருங்க, ராகு கேதுக்கள் உங்களுடைய ராசிக்கு 4, 10ஆம் இடங்களில் இருந்த ராகு கேதுக்கள் மே மாதம் 18ஆம் தேதிக்கு பிறகு 3, 9ஆம் இடங்களில் பெயர்ச்சி அடைகிறார்கள். அதே நேரத்தில் இவ்வருடம் முழுவதும் சனி பகவான் அர்த்தாஷ்டம சனியாக சஞ்சாரம் செய்கிறார். இந்த காலகட்டம் உங்களுக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்னா, தனுசு ராசிக்கு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா தொழில்துறையில் மிகப்பெரிய நல்லதொரு வளர்ச்சி அப்படிங்கிறது ஏற்படும். இதில் குறிப்பாக என்ன நடந்திருக்குன்னா, உங்களை உங்களுடைய ராசிநாதன் பார்க்கிறார், 7ஆம் பார்வையாக பார்க்கிறார், சமசப்தமாக பார்க்கிறார். கண்டிப்பாக தொழில் வளர்ச்சி உண்டாகும். ஜாயிண்ட் பிஸ்னஸ், கூட்டு தொழில்களில் இருந்து வந்த சிக்கல்கள் தீர்ந்து அந்த பிஸ்னஸும் செழிக்கும், நல்லாயிருக்கும். அடுத்து வேலை வாய்ப்புகள் உறுதியாக கிடைக்கும். வேலையில் இருக்கவங்களுக்கு கண்டிப்பாக மதிப்பு மரியாதை அதிகரிக்கும். வேலைக்கான அங்கீகாரம் உண்டு, புகழ் கௌரவம்லாம் உண்டு. அதே போல் வேலை இல்லாதவர்களுக்கு உறுதியாக வேலை கிடைக்கும். கண்டிப்பாக வேலை கிடைக்கும். வேலைக்கு போயே தான் ஆகணும், வேறு வழி இல்லை. வேலை சார்ந்து முயற்சி பண்ணுறவங்க போயே ஆகணும். அடுத்து பாருங்கள், களத்திர குருவாக இருந்து ராசியை பார்க்கறதுனால உறுதியாக ஒரு விஷயம் நடக்குது இந்த வருஷம் தனுசு ராசிக்கு. நீண்ட நாட்களாக, வெகு நாட்களாக திருமணம் ஆகாமல் இருந்த தனுசு ராசி அன்பர்கள் அனைவருக்குமே உறுதியாக திருமணம் இந்த வருடத்தில் நடந்தேறும். கண்டிப்பாக திருமணம் நடக்கும். அதில் சொல்லி வச்சுக்கோங்க, எழுதி வச்சுக்கோங்க. உறுதியாக திருமணம் நடக்கும். திருமண பந்தத்துக்குள்ளே கண்டிப்பாக போயிடுவீங்க. திருமண தடைகள் அனைத்தும் நீங்கும். திருமணம் சார்ந்த தடைகள் அனைத்தும் நீங்கும். கணவன் மனைவி ஒற்றுமை அதிகரிக்கும். வாக்குவாதங்கள், சிறு சிறு மனஸ்தாபங்களால் பிரிந்தவர்கள் கூட ஒன்று சேரக்கூடிய அமைப்பு உருவாயிருக்கு. அடுத்து பார்த்தோம்னா, வீடு, மனை, வண்டி, வாகனங்கள் வாங்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது தனுசு ராசிக்கு ஏற்படுது. அதே காலகட்டத்தில் தங்கம், வெள்ளி போன்ற பொருட்களையும் வாங்கக்கூடிய அமைப்பு ஏற்படுது. தங்கம், வெள்ளி போன்ற பொருட்களையும் வாங்கக்கூடிய யோகம் ஏற்படுது. ஆபரண தங்கங்கள் வாங்கக்கூடிய அமைப்பும் ஏற்படுது. ஓகேங்களா? அடுத்து பார்த்தோம்னாக்க, குறிப்பாக தனுசு ராசி அன்பர்களை பொறுத்த வகையில் இந்த வருடத்தில் வேலை சார்ந்த, உத்தியோகம் சார்ந்த துறைகளில் வேலை பார்க்குறவங்க வேலைப்பளு அதிகமாக இருக்குது அப்படின்னாலும், வேலைப்பளு அதிகமாக இருந்தாலும் கூட அந்த வேலைப்பளு ஏற்றபடி, உழைப்புக்கு ஏற்றபடி நல்ல ஒரு வெகுமதி, மதிப்பு, பணம், பொருளாதாரம் அப்படிங்கிறது சிறப்பாகவே அமையும். அப்போ முயற்சிக்கேற்ற வருமானம் அப்படிங்கிறது கண்டிப்பாக உண்டு. தாய் மற்றும் தந்தையோட உடல் ஆரோக்கியத்தில் கவனம் எடுத்துக்கணும். 4ஆம் இடம் சனி பகவான் அமர்ந்திருக்கிறார். 9ஆம் இடம் கேது பகவான் அமர்ந்திருக்கிறார். அதனால் கவனம் எப்படி இருக்கணும்னா, தாய் உடல் ஆரோக்கியம், தந்தை உடல் ஆரோக்கியம் கவனம் தேவை, அவசியம். அடுத்து பார்த்தோம்னா, கணவன் மனைவி ஒற்றுமையெல்லாம் அதிகரிக்கக்கூடிய நல்ல காலகட்டமாக இருக்குது.
ஆமாம், மாணவர்கள் படிக்கிற குழந்தைகள்லாம் நல்லா படிப்பாங்க, படிப்பு நல்ல வளர்ச்சி அடையும், படிப்பில் முன்னேற்றம் இருக்கும், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக போகும். அடுத்து குலதெய்வ வழிபாடுகள் மிகப்பெரிய பலனை தரும். அதே போல் தர்ம காரியங்கள், புண்ணிய காரியங்களில் ஈடுபடுறது, யாத்திரைகள் போகிறது அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப முக்கியம். இந்த காலகட்டத்துக்கு மிகப்பெரிய சிறப்பை தரும் தனுசு ராசி அன்பர்களுக்கு. அப்போ இந்த வருடம் ஃபுல்லாக எப்படி இருக்குது அப்படின்னா இப்படி தான் இருக்குது. இப்போ சொன்ன விஷயங்கள் அனைத்துமே மிகவும் சிறப்பான விஷயங்களாக உங்கள் வாழ்க்கையில் நடந்தேறும். அதுலேயும் குறிப்பாக உங்களுடைய பிறப்பு ஜாதகம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். பிறப்பு ஜாதகத்தில் என்ன தசாபுத்தி அமைப்புகள் இருக்குது, அது இந்த காலகட்டத்தில் இருக்கக்கூடிய இந்த கோச்சார நிலை சிறப்புகளை பயன்படுத்துதா இல்லையா அப்படிங்கிறத பார்த்துட்டு முன்னேறி செல்வது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அனைவருக்கும் பார்த்தீங்கன்னா பரிகாரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, அர்த்தாஷ்டம சனியாக இருப்பதால் ஆஞ்சநேயர் நெய் தீபம் ஏற்றி வழிபாடு கண்டிப்பாக செஞ்சுக்கிட்டு வரோம். ஓகேங்களா, உறுதியாக செஞ்சுக்கிட்டு வரோம். அடுத்து விநாயகர் வழிபாடு அப்படிங்கிறது தொடர்ச்சியாக செஞ்சுக்கிட்டு வரோம். அதுலேயும் சக்தி விநாயகர் ஆலயங்களில், சித்தி விநாயகர் ஆலயங்களிலும் வழிபாடு செய்கிறது ரொம்ப நல்லது. அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். கூடுதல் தகவலாக நேயர்களின் விருப்பத்திற்கிணங்க நமது ஸ்ரீ பாலசுப்பிரமணியர் ஆலயத்தில் அனைத்து விதமான சகல விதமான தோஷங்களும் நிவர்த்தி அடைய பரிகார பூஜைகள் தொடர்ச்சியாக நடக்க இருக்குது. அது மட்டும் இல்லாமல் திருமண தடை, குழந்தையின்மை, தொழில் முன்னேற்றம், வேலை வாய்ப்பு கிடைத்தல், ராகு கேது தோஷங்கள் நிவர்த்தி அடைய, குலதெய்வ அருள் கிடைக்க, கடன் பிரச்சனை தீர, வாழ்வில் பணம், பொருள், செல்வாக்கு அதிகரிக்க, இப்படிப்பட்ட விஷயங்களுக்காக பல்வேறு விதமான சகல பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கும் வகையில் பரிகார பூஜைகள் நமது ஸ்ரீ பாலசுப்பிரமணியர் ஆலயத்தில் நேயர்களின் விருப்பத்தின் பேரில் தொடர்ச்சியாக நடக்க இருக்கு. உங்களுக்கு விருப்பம் இருக்கும் பட்சத்தில் டிஸ்பிளேல தர நம்பருக்கு கால் பண்ணி உங்களுக்கான பரிகார பூஜைகளை ஸ்ரீ பாலசுப்பிரமணியர் ஆலயத்தில் செய்து கொள்ளலாம். நன்றி, வணக்கம்.